மனித பிறவி பெற்றதின் பயன் புலனின்பச் சுகங்களுக்காகத்தான் வாழ வேண்டுமா? அதாவது பிழைப்புக்காகத்தான் வாழ்கின்றோமா? அல்லது இறைவனின் தனிப்பெரும் அருளினை உணர்ந்து அவர் அருளால் உயிர் நலப் பணிகளை புரிந்து அவரோடு கலந்து பேரின்பம் அடைவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். எனவே அறிவன அறிந்து பசித்திருப்போம், தவிர்வன தவித்து தனித்திருப்போம், செய்வன செய்து விழித்திருப்போம், நம்முடைய குணக்குறைகளை நீக்குவோம், குணநலன்களை பெருக்குவோம், சான்றோர் நலனை போற்றுவோம். அதாவது அறிவுடைமை, நன்றுடைமை, நலனுடைமை, பண்புடைமை, அன்புடைமை முதலிய உடைமைகளை நம் வாழ்வில் பின்பற்றி இறைவனின் அருள் உடைமையை நமக்கு சொந்தமாக்கி அவரின் அருளால் உயிர் நலப்பணிகளை புரிந்து நிறைவாய் அவரோடு இரண்டர கலந்து பேரின்ப பெருநிலையினை அடைந்திடுவோம். இதுவே மனித பிறவி பெற்றதின் பயனாகும். ஊக்கம் திரு அருட்பா. மாசற்ற மனவெளி என்னும் மா கனக சபை நடுவிலே என்றும் ஒழியா மனோலய ஆனந்தமயமாய் தெருள் என்று நின்ற நின் குஞ்சித பாதத்தை என் சிந்தை மறவாது கண்டாய். நின் குஞ்சித பாதத்தை என் சிந்தை மறவாது கண்டாய்.